சோழ நாட்டு தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் 33வது தலமும் 87வது தேவார பாடல் பெற்ற தலமுமான கடலூர் மாவட்டம் திருநாரையூர் பொல்லாப்பிள்ளையார் கோவில் அழைக்கப்படக்கூடிய சௌந்தரேஸ்வரர் கோவில் தான். தாயார் பேர், அதாவது இறைவி பேர் திரிபுர சுந்தரின்னு சொல்லுவாங்க. சிதம்பரத்துலேருந்து காட்டுமன்னார் கோவில் செல்கிற பஸ் பாதையிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் போகணும். சம்பந்தர் 3 பதிகம் பாடியிருக்காரு, அப்பர் 2 பதிகம் பாடியிருக்காங்க. இந்த கோவில் வந்து 2 இறைவன், அதை சௌந்தரேஸ்வரன் வந்து அது திருநாரையூர் நாதர்னு சொல்லுவாங்க, இன்னொன்று திருமூலநாதர்னு சொல்கிறாங்க. 2 சண்டிகேஸ்வரர் கொண்டிருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட தலைமரம் வந்து புன்னை மரம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பொல்லா பிள்ளையார், அதாவது உளியால் செதுக்கப்படாத பிள்ளையார்னு சொல்லுவாங்க. இவர் தான் மாமன்னர் ராஜராஜ சோழனுக்கும் நம்பியாண்டர் நம்பிக்கும் திருமுறை இருக்கக்கூடிய, அதாவது தில்லையில் திருமுறை இருக்கக்கூடிய இடத்த காட்டியது சொல்கிறாங்க. அதனால் நம்பியாண்டர் நம்பிக்கும் சிலை இருக்குது, அதுமாதிரி ராஜராஜ சோழருக்கும் சிலை இருக்குது. நான் ஏன் பர்டிகுலராக ராஜராஜ சோழன் சிலை கொடுக்கலன்னா, நிறைய வீடியோஸ் நான் போட்டுட்டேன், அதனால தான் கொடுக்காம இருந்தேன். இது வந்து நாரை வழிபட்டு அதனுடைய சிறகுகள் விழுந்த காரணத்தினால இதை சிறகிழந்த நல்லூர்னும், இதை முக்தி தலமாகவும் இந்த கோவில் கருதப்படுது.